ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 43வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குகிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். மீட்டு கொண்ட உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொல்லி உன்னை பெயர் சூட்டி நான் அழைத்தேன். ஆகையினாலே நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. அரசாங்க நிறுவனமாகட்டும், அல்லது தனியார் நிறுவனமாகட்டும், அல்லது சாதாரண ஒரு நிறுவனமாகட்டும், சிறியதோ பெரியதோ, அங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பாருங்கள், பெற்றோர்கள் வைத்த பெயர் மட்டுமல்ல, அங்கே அவர்கள் பணிபுரிவது அல்லது அந்த நிறுவனம் கொடுக்கிற பதவியின் அடிப்படையிலே அவர்களுக்கு பெயரிடப்படுகிறது. தாய் தகப்பன் ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். அவர் பேங்க்ல மேனேஜரா இருக்கிறதுனால மேனேஜர்னு அங்கே கூப்பிடுவாங்க. தாய் தகப்பன் ஒரு பெயர் வைத்திருப்பாங்க. அவர் கலெக்டரா இருக்கிறதுனால பெயரை சொல்றதை விட கலெக்டர்ங்கிறது தான் அதிகமாக சொல்லுவார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலேயும் அவர்களுடைய பெயரை விட ஒரு புதிய பெயர் பதவியின் அடிப்படையிலே கொடுக்கப்படுகிறது. அதுபோலதான் கிறிஸ்துவுக்குள்ளே மீட்டு கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் சேர்த்து கொள்ளப்பட்ட, சொந்தமாக்கி கொண்ட தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் பெயர் வைக்கிறாராம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 5வது 10வது வசனங்களை பாருங்கள். அங்கே கர்த்தர் தான் சிருஷ்டித்த பூமியை திரும்ப உருவாக்குகிற சமயத்திலே வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிடுகிறார். 10வது வசனத்திலே ஒழுங்கில்லாமல் கிடந்த பூமியை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே ஒழுங்குபடுத்தி கட்டாந்தரைக்கு பூமி என்றும், சமுத்திர தண்ணீருடைய நிறைவுக்கு சமுத்திரம் என்றும் பெயரிடுகிறாராம். 147ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே எண்ண முடியாத நட்சத்திர கூட்டங்களுக்கெல்லாம் கர்த்தர் பெயர் வைத்து அழைக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் உருவாக்குவது மாத்திரம் அல்ல, தமக்கு சொந்தமாக்கி கொள்வது மாத்திரமல்ல, தம்முடைய தமக்கு சொந்தமானவைகளுக்கு அழகான பெயர் வைத்து அழைக்கிறாராம். ஹல்லேலூயா. அதை நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 2:17 புதிய நாமத்தை, புதிய பெயரை கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3:12 புதிய பெயரை எழுதுகிறார். 2 நாளாகமம் 7:14 புதிய பெயரை நமக்கு இடுகிறார். புதிய நாமத்தை, புதிய நாமத்தால் நம்மை அழைக்கிறார் என்று ஏசாயா 62:2 நாம் பார்த்தோம். 2 சாமுவேல் 7:9 பெரிய நாமத்தை ஆண்டவர் நமக்கு சூட்டுகிறார். ஆதியாகமம் 12:2 அந்த பெயரை, கர்த்தர் சூட்டின அந்த பெயரை பெருமைப்படுத்துகிறாராம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆபிராம் என்று இருந்த ஆளை ஆபிரகாம் என்று கர்த்தர் பெயரிட்டு, அந்த பெயரிலே எவ்வளவு ஒரு ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும் என்று சொல்லி பெயர் சூட்டும் போதே ஆண்டவர் விவரிப்பதையும், அதுபோல அவனுடைய மனைவி சாரா என்று இருந்த பெண்ணை சாராள் என்று பெயரிட்டு, சாராள் என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி கர்த்தரே அந்த பெயரிலே இருக்கிற ஆசீர்வாத நிறைவை விவரிக்கிறார். நீ இதுவரையிலேயும் குழந்தை இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அது சாராயின் அனுபவம். ஆனால் இன்று முதல் நீ சாராளாக மாறுகிறாய். ஏனென்றால் உன்னிடத்திலிருந்து அநேகம் ஜாதிகள் உருவாகும், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் பிறப்பார்கள், உருவாக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பாருங்கள் புதிய நாமத்தை, புதிய பெயரை வைக்கிறார். யாப்போக்கு நதிக்கரையிலே விடியும் வரையிலேயும் ஜெபித்து கொண்டிருந்ததான யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் ஆதியாகமம் 32 உன் பேர் என்ன என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய பெயரை அறிந்து, நம்முடைய பெயரிலே இருக்கிற சாபங்கள், பெயரிலே இருக்கிறதான, பிறப்பிலே இருக்கிறதான சாபக்கேடான நிலைகள், ஆசீர்வாத தடைகள், சத்ருவனுடைய
சதி கிரியைகள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து அவைகளை மாற்றி அமைக்கிறாராமா. காரணம், அவர் சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்புகிற தேவன். தேவ சமூகத்திலே பெயரை கேட்ட ஆண்டவர் அவனுக்கு ஒரு புது பெயரை வைக்கிறார். எப்படி பெயர் வைக்கிறார்? இனி நீ யாக்கோப்பு அல்ல, இனி நீ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, மீட்டு கொண்டு அவருக்கு சொந்தமாக்கி கொண்டது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பெயர் சூட்டி இருக்கிறேன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ நான் உனக்கு பெயர் சூட்டி உன்னை அழைத்து எனக்கு சொந்தமாக்கி இருக்கிறேன். அதுல இருக்கிற ஆசீர்வாத நிறைவைத்தான் நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு என்ன பெயர் இட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி? உங்க பெற்றோர் வைத்த பெயர் அல்ல, கர்த்தர் உங்களுக்குன்னு பெயர் வைத்திருக்கிறார். கவனிங்க, பரலோகத்திற்கு நம்ம போகணும்னா நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்திலே இருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பெயரெல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கணும்? ஆமா, ஒரு ஸ்கூல்ல உங்க பிள்ளையினுடைய பெயர் இருந்தா தான் அங்கே ஒரு உரிமை இருக்கிறது, இல்லையா? அப்ப பாருங்க, பரலோக வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரையிலேயும் பரலோகத்திலே பெயர் எழுதப்படுகிற அனுபவம் சொல்லப்படுகிறது. பிசாசுகளை துரத்தி வெற்றியோடு வந்து சந்தோஷத்தோடு அறிவித்த சீடர்களை பார்த்து இயேசு சொன்னார், லூக்கா 10:20, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள், உங்கள் பெயரெல்லாம் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதற்காக நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெயர் சூட்டுகிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய பெயரை அன்பாக அழைக்கிற தேவன். கைதட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. சிறிய பையனா இருந்தாலும் சரி, பிள்ளையாண்டானே, சின்னவனே அப்படின்னு சொல்லி, அல்லது வேறு உலகத்துல மற்றவங்க எல்லாம், அல்லது ஏலியோ ஏலியின் பிள்ளைகளோ சாமுவேலுக்கு என்ன பேர் பொடியா அப்படின்னு கூட கூப்பிட்டிருக்கலாம். அப்படி எல்லாம் ஆண்டவர் கூப்பிடல, அழகாக என்ன பேர் வச்சு கூப்பிடுறாரு? சாமுவேலே, சாமுவேலே என்று. வயதை கூட பார்க்காமல், சிறியவன் என்று கூட பார்க்காமல் அவனுடைய பெயரை அழகாக உச்சரித்து அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதுபோல பாருங்கள், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே இவன் சபையை பாழாக்குகிறவன் என்று கூட எண்ணாதபடி, வெறுக்காதபடி அவனை சவுலே சவுலே என்று சொல்லி அன்பாக அழைக்கிற ஒரு அன்பின் ஆண்டவர் மாத்திரம் அல்ல, அந்த அன்பின் அழைப்பிலேயே அவனுடைய நிலை மாற்றப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தெரியாத ஒரு வல்லமையான சக்தி. பெயர் அழைக்கும் போதே இவன் பயணித்த குதிரையிலிருந்து கீழே விழுந்து கண்கள் குருடாகி விடுகிறது. இப்போ அழைத்தவர் யார் என்று சொல்லி நீ யார் என்று கேட்பதற்கு பதிலாக அவன் வாயிலே பிறக்க கட்டளையிட்ட முதல் வார்த்தை என்னென்ன? ஆண்டவரே, நீர் யார்? நீர் யார்? அவன் பாருங்க, ஆண்டவர் பெயர் சூட்டின உடனே அவனுடைய நிலை, அதாவது ஆவிக்குரிய நிலை மாற்றப்படுகிறது. வல்லமையான மாற்றம். நாளடைவிலே சவுல் பவுலாக மாறி விடுகிறான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சபையை பாழாக்கினவன் இப்பொழுது சபையை கட்டுகிறவனாக மாற்றப்பட்டான். தன்னை காட்டி கொடுத்த யூதாசை கூட ஆண்டவர் துரோகியே என்று சொல்லுவதற்கு பதிலாக அந்த அழைக்கிற அந்த நேரத்திலையும் கூட, யூதாசே, சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய். எவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், துரோகியாய் இருந்தாலும் சரி, விரோதியாய் இருந்தாலும் சரி, பாதகனாய் இருந்தாலும் சரி, பழிக்காரனாய் இருந்தாலும் சரி, எல்லாரையும் அன்பாக பெயர் சொல்லி அனைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான் இந்த புதிய மாதத்திலே உன்னை பெயரிட்டு அழைத்தேன், உனக்கு பெயர் சூட்டி நான் மகிழ்ந்திருக்கிறேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ பயப்படாதே என்று சொல்லி இந்த ஆராதனையிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வாக்குத்தத்த மகிமையானது வெளியரங்கமாக உங்களுக்கு விளங்கல, சற்று ஆழமாக போய் ஒரு 4 குறிப்பிலே ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிற அந்த நிலைகளிலே இருக்கிற மகிமையான மறைவான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னென்ன, அதை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தரால் மீட்டு
கொள்ளப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். உன்னை மீட்டுக் கொண்டேன் அப்படிங்கிறார். ஏசாயா 35:10 அப்படிதான் இருக்கு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இதெல்லாம் சந்தோஷமான காரியம். அப்போ கர்த்தர் எப்படி மீட்டுக் கொள்ளுகிறார்? இன்றைக்கு பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரே. ஆண்டவர் நமக்கு பெயரை சூட்டி, புதிய பெயரை வைத்து, புதிய நாமத்தை சூட்டி, புதிய நாமத்தை சொல்லி அதை பெருமைப்படுத்தி அப்படி எல்லாம் செய்கிறாரே. அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? அதான் எப்பொழுது முக்கியம். என்ன கிடைக்கும்? நாம அப்படி இல்லை, உங்களுக்கு உரியதெல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசேஷித்த நன்மை, விசேஷித்த நடத்துதல், விசேஷித்த நாமம், விசேஷித்த நிலை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரே ஆண்டவருடைய பிள்ளைகளை, மீட்டுக்கொண்ட அவருக்கு சொந்தமாக்கி கொண்ட மக்களை சொல்லுங்க. முதலாவது விசேஷித்த நன்மை. மற்றவர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. ஆண்டவர் இப்படி கூட சொன்னாரு, எகிப்தியருடைய மிருகங்களுக்கும் இஸ்ரவேலருடைய மிருகங்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. கவனிங்க. விசேஷமான நன்மைகள், விசேஷமான நடத்துதல், சொல்லுங்க எல்லாரும். விசேஷமான நாமம், விசேஷமான நிலை, ஸ்டேட்டஸ். நிலைன்னா என்ன? ஸ்டேட்டஸ், தரம். மறுபடியும் மனசுல வச்சுக்கோங்க. விசேஷ நன்மை, விசேஷ நடத்துதல், நாமம், நிலை. ஏசாயா 45வது அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். இந்த படிக்கிறத பாருங்க, உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க, எழுதிட்டு பைபிளை பாருங்க. இந்த வசனம் புரியாத ஒரு வசனம், நீங்க எத்தனை தடவை படிச்சாலும் புரியாது. திரும்ப பாருங்க. 3வது வசனம் எப்படி இருக்கு? உன்னை பெயர் சொல்லி அல்லது பெயர் சூட்டி, இப்போ அந்த பெயரையே சொல்லி அழைத்து கொண்டிருக்கிற கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதைபொருளையும் உனக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா நான் உன் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறபடினாலே, பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பெயர் சொல்லி கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பெயர் சூட்டி இருக்கிறார். நீங்க பெயர் சூட்டப்பட்டிருக்கிறீங்களா? உங்க பெயரை ஆண்டவர் பரலோகத்தில் எழுதி இருக்கிறாரா? அப்படிங்கிற ஒரு நிச்சயம் யார் யாருக்கு இருக்கணும்? யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, பாவத்திலிருந்து யார் யார் விடுதலை அடைந்து ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ ஆயத்தமாய் இருக்கிறீங்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களை தான் அடுத்த வாரம் உங்களுக்கு தெரியும், நல்ல விவரமா தெரியும். மீட்டு கொள்ளப்படுதல் என்றால் என்ன? அதை நாம விவரமா சொல்லும் போது அந்த அனுபவம் உங்ககிட்ட இருந்தாதான் நீங்க மீட்டு கொள்ளப்பட்ட மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், ரட்சிப்பின் வல்லமையிலே வேறு ஊன்றின மக்கள், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த விசேஷ நன்மை, விசேஷ நடத்துதல், விசேஷித்த நாமம், அதாவது பெயர், விசேஷித்த நிலை, அதாவது ஸ்டேட்டஸ். சிலர் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள வந்தும் அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் விருத்தியாகவே இல்லை பாருங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே உங்க பெயரை ஆண்டவர் அவர் முன்குறித்து எழுதி வச்சிட்டார்னா நிச்சயம் உங்க தரம் எல்லாம் உயரத்தான் செய்யும். நிச்சயம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பூமியின் அதிபதிகளோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படி அருள் செய்கிற தேவன். நான் பாருங்க 2 சர்ச் கட்டணும் பாருங்க. நான் பெரிய பணக்காரன் கிடையாது. வெளிநாட்டிலிருந்து இதுவரையிலும் எனக்கு பெரிய எதுவுமே கிடைக்கல. 2 ட்ரிப்பு, 2 $10 வந்தது. அது எங்க மாத்துறதுன்னு எனக்கு தெரியாம அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து தான். அந்த டாலருக்கும், அதாவது அப்போ எனக்கு கிடைச்சது 155 ரூபா. நான் சொன்னேன், இங்க இருக்கிற விசுவாசிகளே 150 ரூபா தாராளமா காணிக்க போடுவாங்க. அதனால இதுவரையில இல்ல. 2 சர்ச் கட்டி இருக்கிறோம் பாத்தீங்களா? அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் காலையில அதிகாலையில இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அதாவது என் சபையில இருக்கிற, நம்ம சபையில இருக்கிற ஜனங்க பெரிய பணக்காரவங்க கிடையாது, அதிகமா அள்ளி தரக்கூடிய நிலையில அவங்களும் கிடையாது. அதனால கர்த்தர் முகத்தை
நோக்கி பார்த்து அதிகாலையில நேரத்துல எழுந்து ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி இந்த வசனம் எனக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்றது அன்னைக்கு தெரியாது, ஆனாலும் இந்த வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணுவேன். வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் மறைவிடத்தில் இருக்கிற புதைபொருளையும் தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த வாரத்துல நான் இன்ஜினியருக்கு 1000 கொடுக்கணும், இத்தனை லட்சம் கொடுக்கணும், எனக்கு தாங்க தாங்க தாங்கன்னு சொல்லும்போது அந்தந்த நாளுக்குரியதை ஆண்டவர் அற்புதமா சந்திப்பார். அந்தந்த வாரத்துக்குரியதை அதை விவரமா சொல்ல முடியாது. இந்த வசனம் ஒன்ன வச்சு ஆவியானவர் அற்புதமாக 2 ஆலயத்தையும் எந்த பெரிய பாதிப்பு இல்லாம, கடன் இல்லாம, கஷ்டம் இல்லாம ஆசீர்வாதமா நடத்திக்கிட்டு இருந்தார். நான் பாருங்க இந்த சர்ச்சு கட்டும்போது ஆண்டவர் கொடுக்கிறதையும் நடத்துறதையும் பார்த்து ஐயோ நம்ம சீக்கிரமா அவசரப்பட்டுட்டோமோ, இந்த பக்கத்துல இருக்கிற இடத்தெல்லாம் வாங்கி இப்படி ஜெபம் பண்ணியிருந்தா நம்ம பெரிய சர்ச்சா கட்டி இருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் இந்த வசனத்தின்படி அப்படி தாராளமா கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. இப்போ இதனுடைய தாற்பயத்தை எத்தனை பேர் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? இந்த வசனம் நிச்சயமா நான் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது. ஏன்னா வெண்கல கதவுங்கிறது என்ன, இருப்பு தாழ்பாள்ங்கிறது என்ன, அது எங்க இருக்குது, அங்கிருந்து அவர் எப்படி நமக்கு திறந்து கொடுக்கிறாரு, இப்படி எல்லாம் எங்காவது இருக்குதா? பேங்குக்கு போனீங்கன்னா அங்க ஒண்ணு இருக்குது, இந்த நகை பணத்தெல்லாம் கொண்டு போய் ஒரு பெரிய இரும்பு, உங்களுக்கு பார்த்து இருக்கிறீங்களோ என்னமோ தெரியாது, அதையும் அடிச்சு நவுத்திட்டு வந்துடுறாங்க ஆளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க நாம அதை பார்க்க போகிறோம். இதை பார்க்கிற சமயத்தில் விசுவாசிகள் உங்க வாழ்க்கையிலே சரியான வருமானம் இல்லாதவங்க எல்லாம் நல்ல, உங்களுக்கு சரியான வருமானம் இல்ல, உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும், உங்க தொழில நல்ல விருத்தி வரணும், உங்க வியாபாரத்துல நல்லா இருக்கணும், உங்க வேலை வருமானத்துல நல்ல செழிப்பு வரணும், உங்க கஷ்டங்கள் எல்லாம் மாறணும், நீங்க அநேகருக்கு கொடுக்கும்படி மாறணும், ஏழைகளுக்கும் ஊழியங்களுக்கும் தாராளமா கொடுக்கும்படி நீங்க விருத்தி ஆகணும், நீங்க அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவங்களா மாறணும், உங்களுடைய தரம் உயர்த்தப்படணும்னா இந்த முதல் குறிப்பு தான், இந்த வசனம் தான் முக்கியம். ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அதை நீ அறியும்படி நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி அழைத்தேன் என்பதை நீ அறியும்படி நான் உனக்கு செய்கிற விசேஷ நன்மை என்னன்னா, வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் மறைவிடத்தில் இருக்கிற புதைபொருளையும் நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உத்தியோகத்தையும் வேலையையும் வருமானத்தையும் தொழிலையும் அதிலிருந்து வர்ற வருமானத்தை கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கைதட்டி சொல்லுங்க, உங்களுக்கு அப்படி இல்ல. வெண்கல கதவை உடைத்து நமக்கு ஆண்டவர் விசேஷமான நன்மையை தருகிற தேவன். இது உங்களை உற்சாகப்படுத்த இல்ல, வேதத்தில் எழுதி இருக்கிற சத்தியம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் சங்கீதம் 19வது வசனத்தில் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம்னு நினைக்கிறேன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்ததை எந்த கண்ணும் காணவும் இல்லை, எந்த காதிலும் தோன்றவும் இல்லை, எந்த மனுஷனுடைய மனதிலேயும் தோன்றல, அவ்வளவு மறைவாக இருக்கிறது. பாருங்க, பெயர் சொல்லி அழைத்தவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அவருடைய நன்மைகள் உலகத்திற்கு சாத்தானுக்கு ஏன் உங்களுக்கே கூட தெரியாம தான் இருக்குது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆபிரகாம் பலி செலுத்துவதற்கு கவனிங்க, பையனை செலுத்த போனா பாருங்க, ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார். வேண்டான்னு சொன்ன உடனே பலி செலுத்தணும், பலிபீடம் எல்லாம் கட்டியாச்சு, சந்தைக்கு போகவும் முடியாது. என்னன்னு அவன் இப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, பைபிள்ல இருக்கு 22வது அதிகாரத்துல, நீங்க வீட்டுல போய் பாருங்க. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தானா பாருங்க, அங்கேயே ஆடு இருந்தது. பலி செலுத்துற ஆடு எங்க இருந்தது? ஆபிரகாம் எங்கே இருந்தானோ அங்கே இருந்தது. மகன் அழிந்து போவான் என்று சொல்லி ஆகார் அழுது கொண்டிருந்தாலே தண்ணி இல்லைன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து அந்த ஊர்ல போய் தண்ணி வாங்கிட்டு வந்து பையனுக்கு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பல. என்ன பண்ணார்? அவள் எங்கே இருந்தாலோ அங்கே இருக்கிற துறவை அவள் காணும்படி கர்த்தர் அவர் கண்களை திறந்தார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன செஞ்சாரா? திறந்தார். இப்ப எல்லாம் கண்ணை மூடுங்க, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணணும். என்னது? ஆண்டவரே, எனக்கு நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற வெண்கல கதவு இருப்பு தாள் எனக்கு உரியதை பொக்கிஷத்தை நீர் மறைத்து வைத்திருக்கிறீரே, அதை கண்டுகொள்ளவும் அதை கண்டடையவும் நீர் என் கண்களை திறந்தருளும், என் மனக்கண்ணை திறந்தருளும். ஹalleluya 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 சொல்லுங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்திலே பாருங்க, இப்படி ஒரு மறைவான மனிதர்களுக்கு தெரியாத மறைபொருளான ஆசீர்வாதம் இருக்கிறதை
யாக்கோப்பு தன்னுடைய சந்ததிக்கு அறிவிக்கிறதை பாருங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே பாருங்க, அவர் உயரே வானத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும், வானத்திலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள், கீழே உண்டாகிற ஆசீர்வாதம், உரிய ஆசீர்வாதம். வெண்கல கதவு இருப்புத்தால் இப்படிங்கிறது ஒரு வகையில மறைவாய் தேவன் வைத்திருக்கிற, வானத்திலே வைத்திருக்கிற, பரலோகத்திலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. நான் வேகமாக உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். மோசேயும் அதை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். மோசே 28:12, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலேயும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. நல்ல பொக்கிஷ சாலை எங்க இருக்கு? நல்ல பொக்கிஷ சாலை. ஆமா, நம்ம எல்லாம் வரி கொடுக்கலன்னு வைங்க, நாட்டினுடைய பொக்கிஷ சாலை எல்லாம் இல்லையா. ஒரு தடவை ரஷ்யாவில் பாருங்க, அரசு அதிகாரிகளுக்கே பணம் சம்பளம் கொடுக்க முடியாம அவங்க எல்லாம் ரோட்ல தட்டை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. சம்பளம் வாங்கி கிடைச்சி ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு. கவனிங்க, இதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல பொக்கிஷ சாலை பரலோகத்தில் இருக்கிறது இல்லையா. பரலோகத்தில் இருக்கிறது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அது எதுக்கு தெரியுமா? ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்து நல்ல விளைச்சல், நல்ல விவசாயம், உன் தொழிலை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். வானம்ங்கிறது இங்கிலீஷ்ல ஹெவன், பரலோகத்துக்கும் ஹெவன் தான் போட்டிருக்கு. மல்கியா 3:10 அப்படிதான் இருக்கு. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தசமபாகத்தை எல்லாம் நீங்க ஆலய பண்டக சாலைக்கு கொண்டு வாங்க. அப்பொழுது கர்த்தர் தமது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கவனிங்க, வானத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, அது நல்ல பொக்கிஷ சாலை. அங்கு இருந்து ஆண்டவர் அதை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். நல்ல இன்னும் விவரமா பல வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 17வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி, எங்க உண்டாகுது சொல்லுங்கயா? பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எங்க வருது? எங்க உருவாகுது? எங்க புறப்படுது? பரலோகத்தில் உருவாகிறது. நம்ம எல்லாம் கீழேயே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் போஸ்ட்மேனை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அது வரணும் இது வரணும்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம நினைக்கிறது இல்ல. என்ன நினைக்கிறது இல்ல? அங்கே இருந்து வருகிறது. இயேசுவும் யோவானும் அதை சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானகனும் அதை சொல்லுகிறான். பாருங்க, யோவான் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றும் ஒருத்தருக்கு ஒன்றும் கிடைக்காது. பரத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். பரம்னா என்ன? பரலோகத்தில் இருந்து. ஆண்டவர் இயேசுவும் பெரிய நீதிபதியான பிலாத்துக்கு முன்னாடி யோவான் 19:11 சொன்னாரே, அவன் சொல்றான், பிலாத்து நீதிபதி சொல்றான், உன்னைய மரணத்துக்கு உட்படுத்த எனக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொன்னப்பதான் அவன் சொன்னான், பரத்தில் இருந்து கொடுக்கப்படாவிட்டால் என்னிடத்தில் என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் செயல்படாது அப்படின்னா. எந்த நன்மையானாலும், பாதுகாப்பானாலும், கிருபைகளானாலும், விசேஷித்த நன்மைகளானாலும் எங்கிருந்து தான் வரணும்? எல்லாம் புரியுது உங்களுக்கு? எங்கிருந்து தான் வரணும்? பரலோகத்தில் இருந்து தான் வரணும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரி, கவனிங்க, பார்க்கலாம். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 2வது 3வது வசனங்களை பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, செங்கடலை தாண்டி வெளியில வந்த உடனே என்ன நடக்கிறது? ஒரே மணலா இருக்கு. பார்க்கிற எவ்வளவு தூரமும் என்னதான் இருக்கு? ஒரே மணலா இருக்கு. கண்ணுல பார்க்கறதெல்லாம் ஒரே மணலா இருக்கு. எங்க திறந்து பார்த்தாலும் ஒரே மணல். ஆனா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். இந்த மணலை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? என்னையா சொன்னது ஒரு மாதிரி இருக்கு, இங்க வந்து பார்த்தா அதுக்குரிய எதுவுமே இல்லையே அப்படின்னு முறுமுறுக்கிற சமயத்துல தான் பாருங்க 4வது வசனம் எப்படி இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு? 4வது வசனத்துல கர்த்தர் என்ன சொன்னார்? வானத்தில் இருந்து நான் போஷிப்பேன். சட்ட முறுமுறுப்பு எல்லாம் பார்த்து சொன்னாங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், பூலோகம் உனக்கு மணலாக இருக்கலாம், உங்க வேலையெல்லாம் வறுமையாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், எல்லாம் மணலா இருக்கலாம், அதுல எந்த ஆதரவும் இல்லாம இருக்கலாம், எந்த வருமானமும் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார், நான் பூமியிலிருந்து இல்ல வானத்திலிருந்து உங்களை போஷிப்பேன். சொல்லுங்க எல்லாரும் கைதட்டி. வனாந்தி
ஈரமோ வாடாதே மனமே. சங்கீதத்துல இந்த மன்னா சம்பவத்தை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை வானத்திலிருந்து ஆண்டவர் போஷித்தாரு. 40 வருஷமா போஷித்தாரு. லட்சக்கணக்கான ஜனங்களை போஷித்தாரு. தட்டுப்பாடே இல்லாம போஷித்தாரு இல்லையா? அத சங்கீதக்காரர் ரொம்ப அழகா 78ஆம் சங்கீதம் 23 24வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார் பாருங்க. 23 இருந்து வாசிங்க. உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு பாருங்க, வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணினா. வசனத்தை எல்லாம் தெளிவா தெரிந்து கொள்ளுங்க. பரலோகத்திலே ஆண்டவருக்கு ஒரு பொக்கிஷ சாலை, பண்டக சாலை இருக்கிறது. அந்த பரலோக பண்டக சாலையிலிருந்து தான் மேகங்கள் வழியாக, பனியின் வழியாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே பாருங்க, கர்த்தர் சுமார் 24 லட்சம் ஜனங்களுக்கு, அதிகமான ஜனங்களுக்கு திருப்தியாக போஷித்தாராம். இதுல இந்த யாத்திராகமம் 16 17 18ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மன்னா சேகரிக்கிற காரியத்திலேயும் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. திறமையான ஆட்கள் அதிகமாக சேர்த்தார்கள். திறமையிலே, இயற்கையா திறமை, சரீரத்திலே பலவீனமான ஆட்கள், அறிவிலே குறைவான ஆட்கள், இதெல்லாம் சேமிக்க முடியல. பாருங்க, வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லு கிடைச்சது 5 பேர் தான். ஆனா வீட்டுல வந்து அளந்து பார்த்தா 10 பேரும் சாப்பிடுற மாதிரி இருக்குது. கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவுபடவும் இல்லை, அதிகமாய் சேர்த்தவனுக்கு மீதமாகவும் இல்லை. ஆமா, அங்க அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு பத்தல, இந்த குடும்பத்துக்கு பத்தல, இங்க ரொம்ப மீதியாய் போச்சு, அங்க பூச்சி பிடிச்சு போச்சு, இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க போய் அல்ல வேண்டியது. ஆளுகை செய்கிற கர்த்தர் அளந்து கொடுத்தாராம். கைதட்டி கைதட்டி மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். கவனிங்கய்யா, உங்களுக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா இயற்கையா சிலருக்கு திறமை அதிகமா இருக்கும், ஞானம் அதிகமா இருக்கும், விவேகம் இருக்கும், படிப்பு இருக்கும். எல்லாம் சிலருக்கு வந்து அவைகள்லாம் குறைவா இருக்கணும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஏன்னா குடும்பங்களை ஆளுகை செய்கிற தேவன், குடும்பங்களுக்கு நன்மை செய்து தழைக்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் பாருங்க, எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற தேவன். இந்த 5 அப்போ 2 மீன் கதையை நீங்க படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் புலம்புறாங்க, சீஷர்கள் எல்லாரும். இங்க இருக்கிறது 5 அப்போ 2 மீன் தான். இது எத்தனை பேருக்கு பத்தும்? இதுக்கு இத்தனை பேருக்கு 200 பேரு 200 பணத்துக்கு அப்ப வாங்கினா கூட பத்தாதே, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அப்ப ஆண்டவர் அப்படி எல்லாம் பேசல. அந்த 5 அப்போ 2 மீன் ஆண்டவர் கையில வாங்கின உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்தார்னு தான் இருக்குது. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்தாராம். என்ன தெரியுமா அவர் எப்படி பார்த்திருப்பாரு? இந்த பூமியிலே மனிதனுடைய கண்ணுக்கு தெரிவது இந்த குறைந்த சிறிய அளவுதான். ஆனா என் தகப்பனுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய பண்டக சாலையில இந்த 5000 புருஷர் அல்ல, 50,000 புருஷரானாலும், எத்தனை லட்சம் புருஷரானாலும் இதை வைத்தே திருப்தியாக்க முடியும். அவர் கையில கொடுத்தது ஒரு கூட கிடையாதையா. அது பரலோக பொக்கிஷ சாலையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு அது பெருகின உடனே எத்தனை கூட மீதியானது? 12 கூட நிறைய மீதியானது. பாருங்க, ஏன் 12 கூட தெரியுங்களா? 12 சீஷர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க எதிர்காலத்தில் அவங்க தான் தலைவரா இயேசுவின் ஸ்தானத்தில் இருந்து அவங்க தான் நடத்த போறாங்க. அதனால குறைவு வரும்போதெல்லாம் இந்த தலையில சுமந்தான் பாருங்க, அது ஞாபகத்துல இருக்கணும். ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்கிறார். 2 தடவை அந்த அற்புதத்தை செஞ்சார். 5 அப்போ 2 மீன், அதே மாதிரி 7 அப்போ சில மீன், அங்கேயும் அப்படிதான் மீதியானது. திரும்ப கேட்கிறாரு. அப்பத்தை குறித்து பிரச்சனை வந்த சமயத்தில் அங்கேயும் கேட்கிறாரு. 5 அப்போ 2 மீனை வச்சு நான் 5000 பேரை போஷித்து மீதி எத்தனை கூட எடுத்தீங்க? 7 அப்போ 2 சில மீன்களை வச்சு நான் 4000 பேரை போஷித்து மீதி எடுத்தீங்களே. இப்படி எல்லாம் எடுக்கிற சமயத்துல நீங்க அப்பத்துக்காக நீங்க வித்தியாசமா நினைக்கிறீங்க. இன்னொரு இடத்துல கேட்கிறாரு, நான் பணப்பை இல்லாமல், ஜாமான் பை இல்லாமல் உங்களை நான் வெறும் கையா அனுப்பினேனே, உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டதா? கால்ல செருப்பு கூட இல்லாம எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு பாருங்க. செருப்பெல்லாம் கலட்டு, பெட்டி எல்லாம் கொண்டா, மணிபர்ஸ் எல்லாம் கொண்டா, செருப்பு முதல் கொண்டு வாங்கிட்டாரு, வெறுங்கால அனுப்பி விட்டாரு. ஆனா திரும்ப வந்து பாக்குற சமயத்துல நல்ல சூட்கேஸ் கிடைச்சிருக்குது, நல்ல துணி கிடைச்சிருக்குது, நல்ல பல செட் Dress கிடைச்சிருக்குது. சொல்லுங்க, அப்ப கேக்குறாரு, ஆண்டவரே ஏதாவது குறைவுபட்டதா? ஒண்ணும் கிடையாது, எல்லாம் நிறைய இருக்கு, எல்லாம் காணிக்க கூட நான் கொண்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு அப்படித்தான் இருக்கிறதையே எண்ணி 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 எண்ணி, எதைய உங்க பெட்டியவே, உங்க பீரோவையே, உங்க வருமானத்தையே நீங்க பார்த்து பார்த்து பார்த்து, ஆமா இருக்க இருக்க கில்ல கில்ல என்ன குறைஞ்சுக்கிட்டே தான் போகும். நம்ம எங்க பார்க்கணும்? வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் மறைபொருளிலே, அதாவது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் மறைவிடத்தில் இருக்கிற புதை பொருளையும் தரும்
வருவேன். நாம் பெயரிடப்பட்ட மீட்டு கொள்ளப்பட்ட மனிதன், மனுஷி, நான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த பூமியில எனக்கு நியமித்திருக்கிற இந்த வருமானத்திலே மட்டுமல்ல, அங்கிருந்து எனக்கு வரும். அதான் தாவீது சொல்றான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லாரும் தலையில வந்து வானத்தை பாருங்க. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து, அங்கதான் நல்ல பொக்கிஷசாலை இருக்கிறது. அதை ஆண்டவர் பூட்டி வைத்திருக்கிறார். வெண்கல கதவு, இருப்பு தாழ்பாளை போட்டு எந்த மனுஷனும் அறியாதபடி, சாத்தானும் கொள்ளை கொண்டு போகாதபடி ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? அடைத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 எப்படி இருக்கு? எல்லாரும் இந்த வசனத்தை, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், சொல்லுங்க, மகிமையிலே. அப்படின்னா மகிமையிலே என்ன அர்த்தம்? தண்ணியை ரசமாக மாற்றி, யோவான் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் இயேசு கானா ஊரிலே முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய பெயரை சூட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு உங்க தேவைகளை சந்திக்க ஆண்டவருடைய மகிமை போதுமானதா இருக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமையிலே அவர் என்ன செய்கிறார்? உங்கள் தேவைகளை எல்லாம், உங்கள் குறைவுகளை எல்லாம் அவருடைய ஐஸ்வரியத்தினாலே நிறைவாக்குகிறார். நான் சொன்ன இந்த செய்தி எல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க தனி ஜெபத்துல சொல்லி சொல்லி காலையில ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, எனக்கு சரியான வருமானம் இல்ல, இந்த என்னுடைய குறைவை எல்லாம், ஆமா, நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களே, பரலோகத்திலே திரட்சியாக வச்சிருக்கீங்களே, அந்த உம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமையினாலே நிறைவாக்கும். நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் என்ன ஆயிரும்? ஒளிந்து போயிரும். அதனால உங்க முகத்தை என்ன செய்யணும்? வானத்துக்கு நேராக உயர்த்தணும். பரலோகத்துக்கு நேராக கணவன் மனைவி காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், தேடுகிறவர்களுக்கோ தேடுங்கள். அந்த வசனம் பாருங்க, தேடுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்படின்னா தேடும் போது நாம் என்ன செய்யறோம்? கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா உங்களுக்குரிய ஆசீர்வாதம் மறைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. மறைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. அதாவது தேடுகிற, அதாவது என்னன்னா கண்டுபிடிக்கிற வரையிலும் காத்திருக்கணும். தேடுங்கள். அடுத்தது என்ன சொன்னார்? தட்டுங்கள் திறக்கப்படும். கண்டுபிடிக்கிற நிலையில, திறக்கிற நிலையில தான் இருக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன? பூட்டப்பட்ட நிலையிலே, மறைக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு. நம்ம மேலாட்டமா, ஏசப்பா இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் கொடுங்க, கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா போங்க, நான் ஏதோ வர்றேன் போறேன் அப்படின்னா எத்தனை வருஷமானாலும் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்க. ஏன்னா அவங்களுக்குரிய ஆசீர்வாதம் அப்படியே பூட்டப்பட்டு இருக்கிறது. அது மறைக்கப்பட்டு தான் இருக்கிறது. இவங்க தேடுறது இல்ல, தட்டுறது இல்ல. அதனால உங்க காலை வேளையில கர்த்தரை தேடுங்க. எனக்கு ஆண்டவர் இந்த ஆலயங்களை கட்டும்போது பல லட்சங்கள் தேவையா இருந்தது இல்ல, அப்போ எனக்கு நான் ஏற்கனவே சபையில சொல்லி இருக்கிறேன். நான் எனக்கு ஆண்டவர் 104ஆம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தை ஆண்டவர் குறிப்பிட்டார். அதை நான் சொல்லிட்டு அடுத்தது என்ன செய்கிறேன்? நான் வேற அடுத்த 2வது குறிப்புக்கு போறேன். அதாவது 104ஆம் சங்கீதம் 26, 27, 28 வசனத்திலே, கடல்ல இருக்கிற பெரிய பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் என்ன செய்கிறதாம்? ஓடி விளையாடுகிறதாம். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்காக கவலைப்படுவதில்லை. அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வயிறு பாருங்க. நம்ம சர்ச்சை விட பெரிய திமிங்கலம் எல்லாம் இருக்கு. அதுக்கு வயிறெல்லாம் எப்படி? நம்ம எல்லாம் அது வயிற்றுக்குள்ள போனா கூட வயிறு நிறையாது. இத்தனை பேரும் அது வயிற்றுக்குள்ள, ஒரு திமிங்கலத்துக்குள்ள போனாலும் வயிறு நிறையாது. இவ்வளோ பெரிய திமிங்கலம் எல்லாம் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்காக கவலையே படுறது இல்ல. நம்ம ஆட்களுக்கு ரொம்ப கவலை, சமைக்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. கவனிங்க, அதெல்லாம் கவலையே படாம விளையாண்டுகிட்டு இருக்குதான். ஆனா சாப்பாட்டு நேரம் வந்தாச்சுன்னா அந்த அறிவு குறைந்த மனிதனுக்கு, மனிதனை விட அறிவு குறைந்த திமிங்கலங்கள் எல்லாம் என்ன செய்தான்? கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறது. என்ன நினைச்சு காத்திருக்கும்? ஆண்டவரே, எங்களுக்கு இவ்வளவு பெரிய வயித்தை நீங்க தானே படைச்சீங்க, ஏன் இவ்வளவு பெரிய உடம்ப நீங்க தானே கொடுத்தீங்க, அதனால எங்க வயித்தை நிரப்புறதுக்கு எங்களாலேயே முடியாது. அதனால எங்க வயித்தை யார் தான் நிரப்பணும்? ஆமா, ஏற்ற வேளையிலே, வசனம் எப்படி இருக்கு அப்படித்தான் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, ஏற்ற வேளையிலே ஆகாரம் தருவீர் என்று சொல்லி அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அப்ப காருங்க, கவனிங்க ஐயா, உங்க வருமானம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் வெண்கல கதவை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, மறைவாய் இருக்கிற எல்லாத்தையும் திறந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், திருப்தியாக்கணும். அப்படின்னா நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி கையேந்தி அவருடைய முகத்தை தேடி காத்திருக்கணும். இதான் சத்தியம். புரியுது உங்களுக்கு? என்ன செய்யணும்? காத்திருக்கணும். சொல்லுங்க, எத்தனை பேர் செய்வீங்க? நீங்க ஆசீர்வதிக்கப்பட காலையிலே எழுந்து அட்லீஸ்ட் 5 to 6 மணி வரையிலுமாவது என்ன செய்யுங்க? காத்திருங்க. இந்த வசனத்தெல்லாம் சொல்லி காத்திருங்க. அப்போ சொல்லுவார் ஆண்டவர், நான் உன்
உன் பேரை சொல்லி அழைத்தேன் என்பதை நீ அறியும்படிக்கு வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் மறைவிடத்தில் இருக்கிற புதைபொருளையும் நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது விசேஷித்த நன்மை, இரண்டாவது விசேஷித்த நடத்துதல். எடுத்து வாசிங்க. ஏசாயா 43வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். கவனிங்க, விசேஷித்த நடத்துதல்னு சொன்னேன். அதே போல பாருங்க, யோவான் 10:3 ஆண்டவர் இயேசு இந்த வசனத்திற்கு இணையாக ஆசீர்வாதமா சொல்றத வாசிங்க பார்க்கலாம். ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். பெயர் சொல்லி அழைக்கிற ஆடுகள் ஆண்டவருடைய பிள்ளைகள். மீட்டுக் கொள்ளப்பட்ட மக்களை வெளியில விடும்போது, இப்ப நம்ம எல்லாம் ஆராதனையில இருக்கிறோம். ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க வேலைக்கு போயிருவோம். இனி அடுத்த வாரம் தான் நம்ம கூடி வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமையா சபையா? இடையில இருக்கிற ஜெபம் எல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் கூடி வருகிறது ஞாயிற்றுக்கிழமை தான். அப்ப பாருங்க, மேய்ப்பன் பெயரை சொல்லி நம்மை அழைத்து மீட்டுக் கொண்ட மேய்ப்பன் நம்மளை வெளியில போக, நீங்க வெளியில போறதுக்கு முன்ன அவர் முன்னே போகிறாராம். ஏன் தெரியுமா? உங்களை பாதிக்கக்கூடிய தீ இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, ஆறுகள் இருக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, நீ உன்னை நான் விசேஷமா நடத்துறபடினால நீ அக்கினியிலே நடந்தாலும் வேக மாட்டாய், ஆறுகளை கடந்தாலும் அது உனக்கு எந்த சேதத்தையும் உருவாக்காது. தலை நிமிந்து பாருங்க, கவனிங்க. உங்க வாழ்க்கையில என்ன பாதிப்பு வந்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. காரணம், நம்ம பேரை ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம பேரை ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? எழுதி வைத்து விட்டார். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பெயரை எழுதி இருக்கிறதுனால இந்த உலகத்திலே மனிதர்களை பாதிக்கிற எந்த பாதிப்பும் தேவனுடைய ஜனங்களை பெயர் சொல்லி அழைக்க பெயருடைய ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களை பாதிக்கவே பாதிக்காது. பாருங்க, 66ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை பாருங்க. 57ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிங்க. 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி, அக்கினியையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கிறிஸ்துவுக்குள்ள வந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், பாதிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. மனிதர்கள் மூலமா, அது யாரா இருந்தாலும் சரி, கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமோ, நண்பர்களோ, உறவினர்களோ அல்லது அக்கம் பக்கமோ எங்க இருந்தாலும் சரி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிற அனுபவம். அதாவது மனிதர்கள் தீயை போல தண்ணீரை போல நம்மை அழிக்க எழும்பி விடுகிற அனுபவம். 57ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களிலே பாருங்கள். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே இருக்கிறேன். மனுஷர் எப்படி இருக்கிறாங்களா? தீயை இறைக்கிறாங்கய்யா. சொல்லுங்க, அந்த காலத்துல எல்லாம் அப்படி சாபம் போடுவாங்க பாருங்க. எப்படி நாசமா போ, ஒண்ணு இல்லாம பெருமூலமா போ. சில சமயம் அப்படியெல்லாம் நடந்துரும் பாருங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன அதே வாயிலெல்லாம் ஊத்துறாத, கவனிங்க, சாபம் போடுவாங்க. இப்படி எல்லாம் மனுஷன் நினைக்கிறாங்க பாருங்க ஐயா. ஆனா ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள், ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணியில நடந்தாலும் உனக்கு பாதிப்பு கிடையாது, அக்கினியில நடந்தாலும் உனக்கு என்ன கிடையாது, பாதிப்பு கிடையாது. இந்த வசனத்தை ஏசாயா 43:1-2 நம்பிதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 7 மடங்கு உயர்த்தப்பட்ட நெருப்பில இறங்க தயங்கவே இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். செங்கடல் தான் இல்லையா? செங்கடல், அடுத்தது இழுத்து கொண்டு போகிற யோர்தான் பயப்படவே இல்லை. எல்லாம் ரெண்டா பிளந்தது, எல்லாம் ரெண்டா பிறந்தது. ஏன்னா பெயர் சொல்லி அழைத்த மேய்ப்பன் முன்னாடி போகிறதுனால. பெர்க்மன்ஸ் தான் பாடி இருக்கிறார் இல்லையா? செங்கடல் உம்மை கண்டு எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் கூடுமே, எல்லாம்
யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பாருங்க, எகிப்தியர்கள் எல்லாம் ரதத்தை பூட்டிக்கிட்டு தான் வந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் முன்ன நின்னு செங்கடலை ரெண்டாய் பிளந்து விட்டு நடுக்கடல் வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த எகிப்தின் சேனை இஸ்ரவேல் சேனையை நெருங்கி விடாதபடி முன்ன போன கர்த்தர் நடுவே வந்துட்டாராம். கடைசியில கரையை இஸ்ரவேல் ஜனங்கள் கரையேறின உடனே நடுக்கடலிலே வந்து கொண்டிருந்த அந்த சேனையெல்லாம் கவிழ்த்து போட்டாராம். அவங்க அப்படி கவிழ்க்கப்படுற நேரத்துல தான் சொன்னாங்க, அவங்களுடைய ரதங்கள் எல்லாம் எல்லாம் சக்கரம் எல்லாம் கலண்டு விழுந்தது. அவங்க என்ன சொன்னாங்களாம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எதிராக அவங்களுக்கு துணையாக யுத்தம் பண்றார் அப்படின்னாங்களாம். எந்த தண்ணீரா இருந்தாலும், எந்த ஆபத்தா இருந்தாலும், எந்த சோதனையா இருந்தாலும், எந்த தீமையா இருந்தாலும் மேற்கொள்ளவே முடியாது. ஆமா, லூக்கா 10:19 அப்படிதான் இயேசு சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கவனிங்க, உங்களுக்கு விரோதமா வேலை செய்யற இடத்துல அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்க சொந்த பந்தமோ உங்ககிட்ட நன்மை வாங்கினவங்களோ விரோதமா உங்களை அழிக்கிற மாதிரி என்ன காரியம் செஞ்சாலும் வேதனைப்படாதீங்க, உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, எல்லாரும் நெஞ்சில கைச்சு சொல்லுங்க, என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் என்னை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. யாக்கோபினுடைய சந்ததியை சபிப்பதற்கு பாலாக்கு ஏற்பாடு பண்ணனா பாருங்க, அந்த சாபத்தை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமா திருப்பி விட்டாரா. ஆமா, அவன் தான் சொல்றான் பாருங்க, அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க சபிக்கவே முடியாது. காரணம், அது ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், அவங்க பேர் மாற்றப்பட்ட கூட்டம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. இந்த யாக்கோப்புக்கு இஸ்ரவேலுக்குங்கிற அந்த பேரெல்லாம் இருக்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. உங்களுக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பயந்துட்டு இருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் 1வது அதிகாரம் யோசுவா 1:5 என்ன சொல்றாரு? முதல் வரி என்னன்னா, நீ உயிரோட இருக்கிற நாள் வரையிலும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சின்ன பையன் நினைச்சு வந்தாங்க பாருங்க சாமுவேல். சின்ன பையன் தானே தலைவனா இருக்கிறாங்கன்னு வந்தான் பாருங்க. அவன் ஒரே ஒரு வயசு ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்தினான். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல பாருங்க, பெலிஸ்தியர்கள் படையோடு நெருக்கிட்டு வந்தாங்க பாருங்க. இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே அந்த படைகள் எல்லாம் பட்டு போனது. சொல்லுங்க, படையெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற படையெல்லாம் என்ன ஆகும்? உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். 3வதாக விசேஷித்த நாமம். பெயரிடப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் அமைப்புகளை பாருங்க. விசேஷித்த நன்மை, விசேஷித்த நடத்துதல். பாருங்க, விசேஷ நன்மைனா என்ன? பூமியில இருக்குதோ இல்லையோ, பரலோக பண்டக சாலையில் இருந்து ஆண்டவர் திறந்து நமக்கு உதவி செய்வார், நம்ம குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அடுத்தது விசேஷித்த நடத்துதல் என்ன? பூமியில நமக்கு எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவர் இருளையும் நமக்காக வெளிச்சமாக்குவார், நமக்காக ஒரு காரியம் செய்வார். எதுவும் நம்மை அழிக்க முடியாது. சொல்லுங்க, எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நமக்கு கர்த்தருடைய நடத்துதல், பரலோக நடத்துதல், விசேஷித்த நடத்துதல். ஹல்லேலூயா. 3வது விசேஷித்த நாமம். என்ன நாமம்? ஆண்டவர் அதை தாவீதுக்கு சொல்றார் பாருங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே இருந்து எப்படி குறிப்பிடுறார் பாருங்க. அது இப்படி தொடங்குறார், அவனுடைய ஆதி நிலையை தொடங்குறார். நான் எழுதுனா இப்படி எழுதியிருப்பேன், பள்ளிக்கூடத்துக்கு போகாம, தாய் தப்ப உன்னை ஒழுங்கா படிக்க வைக்காம, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம, பள்ளிக்கூடம் அனுப்ப விரும்பாம, மத்தவங்களை எல்லாம் மிலிட்டரிக்கு அனுப்பி இருக்கும் போது நீ மட்டும் உன்னைய மட்டும் ஆடு மேய்க்க அனுப்புனாங்களே, வெறுக்கப்பட்ட நிலையில இருந்தியே, ஆடுகளின் போன அந்த நிலையிலிருந்து ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. எப்ப ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தாரு? வீட்டுல ராஜா அபிஷேகம் நடந்துட்டு இருந்து பாத்தீங்களா, ராஜாவுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்றதுக்கு சாமுவேல் காளையோடு பலி செலுத்த வந்தா பாத்தீங்களா, வீட்டுல பெத்லெகேம்ல இருந்த மூப்பரெல்லாம் கூடி பெரிய கூட்டம் இருந்தப்போ சாமுவேல் ஒரு காரியம் சொன்னான். கடைசியா ஒரு மகன் இருக்கிறான்னு சொன்னியே, அவன் வர்ற வரையிலும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான் பாருங்க. அவன் ஸ்ட்ரைக் பண்ணான் பாருங்க. அது கர்த்தருடைய வல்லமையா இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் நடுநடுங்கி, ஐயோ வயதான சாமுவேல் சாப்பிட மாட்டேங்கிறாரே, என்னப்பா ஏதாவது பிரச்சனையா ஆயிருமோ, ஆகினால ஓடி போய் பயபக்தியா கூட்டி வந்து, ஐயா ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்ல, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு தாவீது சொல்லி இருப்பான். அப்போ தாவீதை பத்தி, ஆடெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போப்பா அப்படின்னு இருப்பான். வாட்டை யார் பாத்துக்கிறா? நான் பாத்துக்கிறேன், நியாயாதிபதி கூப்பிடுறாரு, அதனால நீ போ அப்படின்னு சொல்லி குடிச்சு குளிச்சிருக்க மாட்டான். ஆடு மேய்க்கிறவன் நீட்டா காலையில எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்தி அயன் பண்ணி செண்டு பாடி ஸ்ப்ரே எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடு மேய்க்க வரான். கோட்டுவா கூட இருக்கும், பல்லு கூட ஒழுங்கா விளக்காம இருக்கிற பழைய சாப்பாத்தை சாப்பிட்டுக்கிட்டு தடி எடுத்துக்கிட்டு நடையா
நடந்துட்டு போயிருப்பான். அந்த நிலையில அவனை அழைச்சிட்டு வந்து போய் குளிச்சுட்டு வா, துணியை மாத்துங்கிற நிலையில கூட எல்லாம் அவன் வரும்போதே கர்த்தருடைய சத்தம் தெளிவாக சாமுவேலுக்கு கிடைத்தது. இவன்தான் இவன்தான் இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு. யா, எந்த அலங்காரமும் இல்ல, உலக அலங்காரம் கிடையாது. அற்பமா இருந்த ஆடு மேய்க்கிற இடையவனை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லுகிறாரே. ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தார். அவருடைய கைதான் நம்மளை தூக்கி எடுத்தது. கண்ணில தண்ணி வருதா? ஆண்டவர் பாருங்க, அந்த நிலையிலிருந்து நம்மை தூக்கி மீட்டு எடுத்து பின்னாடி தான் சொல்றாரு, பூமியிலே இருக்கிற பெரியவர்களுடைய நாமங்களுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன், அதை நீ மறந்துடாத. ஹல்லேலூயா. நான் மட்டும் உனக்கு ஒரு பெயர் வைக்கல, என் கரத்தினால உன்னைய மட்டும் ஆட்டு மந்தையிலிருந்து தூக்கலன்னா நீ இன்னும் மோசமா தான் போயிருந்திருப்ப. உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸே இல்லாம போயிருக்கும். இப்ப என்ன நடக்குது? உன்னுடைய பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமை அழைக்கிறார் பாருங்க. ஆபிரகாம்னா யாருன்னே தெரியாது. அவன் ஒரு சிலையை செய்கிற குடும்பத்தில் பிறந்தவன். அப்படியே இருந்திருந்தா அப்படியே தான் போயிருப்பான். ஆனா பரலோக தேவனுடைய அழைப்பு அவனுக்கு கிடைத்ததினாலே அவன் பெயர் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு அவன் தகப்பனாக மாறினது மட்டுமல்ல, இரட்சகரான இயேசுவும் அவன் சந்ததியில் தான் உதிக்கும்படி ஒரு பெரிய பெயர் அவனுக்கு உண்டானது. பெரிய பெயர். ஆண்டவர் பாருங்க, அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் பாருங்க. 2 வருஷம் எபேசு பட்டணத்திலே இருந்து பவுல் அப்போஸ்தலன் அங்கே ஒரு பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கிறார். ஒரு ஸ்கூல்ல அவன் வந்து வாடகைக்கு எடுத்து ஈவினிங்ல என்ன செய்கிறான், அங்க இருக்கிற எபேசு பட்டணத்து மக்கள் எல்லாம் விக்கிரகத்தை தொழுது கொண்டு வந்தவங்க, தியானால் என்று சொல்லக்கூடிய விக்கிரகத்தை எல்லாரும் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பின்னாடி அது பெரிய பிரச்சனை ஆகுது. ஏன்னா அதை கும்பிட்டு செஞ்சிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிடுறாங்க. இப்போ பவுல் வந்து பைபிள் ஸ்டடி மட்டும் இல்ல, அவர் வந்து தன்னிடத்திலே வந்த வியாதிக்காரர்கள், பிசாசு பிடித்தோர், அவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். இதை பார்த்ததான கேவாவின் புத்திரர், அவனும் பிரதான ஆசாரியன், அவனுக்கு 7 பசங்க இருந்தாங்க பாருங்க. இந்த 7 பேரும் எப்படி அந்த சீமோன் மந்திரவாதி பண்ணுனா பாத்தீங்களா, அது மாதிரி ஒழுங்கா வந்து பைபிள் ஸ்டடி நடத்தல. இந்த பவுல் வந்து பேய் துரத்துறத, அந்த பேய் துரத்துற டெக்னிக்கை படிச்சான் பாருங்க. பைபிள் ஸ்டடியை படிக்கல. பேய் எப்படி துரத்துறது? ஏன்னா அதுல பேர் வந்துரும். இந்த ஆளுக கிறிஸ்துவுக்குள்ள வந்து இந்த பேர் பெருமைக்காக முயற்சி பண்ற ஆளெல்லாம் பதறாதான் போகும். இவனு வந்து இது பேயை துரத்துறான். இங்க பாருங்க, எல்லாம் கண்ண மூடி எல்லாம் நல்ல பயபக்தியா இருக்கிறப்போ இந்த 7 பாருங்க, ஒருத்தனாவது நல்லவனா இருந்திருக்க கூடாது. 7 பையலுக்குள்ள ஒரே மாதிரி இந்த 7 பேர் ஒரு மனமா போய் ஒரு வீட்ல பிசாசு பிடிச்சது. இவனு வந்து அதாவது அப்ரண்டிஸ், பிசாசு துரத்துறதுக்கு முயற்சி பண்றான். எப்படி பண்றான்? எப்படி சொல்லி பிசாசு துரத்துறான்? இவன் இயேசுவின் நாமத்துல சொல்லி இருக்கணும். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? பவுல் பிரசங்கிக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் போன்னா. அது சொன்னுச்சு, பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாரடா அப்படின்னு. அப்ப சாத்தா முதல் கொண்டு பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குது. சொல்லுங்க, தானுக்கும் பேர் தெரியுது, இயேசு யாருன்னு தெரியுது, பவுல் யாருன்னு தெரியுது. இந்த பவுல் பாருங்க, அது சாத்தான் கூட அது சவுல்னு சொல்லாம எப்படி சொல்லுது? பவுல்னு சொல்லுது. அல்லேலூயா. பவுல்னா பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே அவன் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த பகுதியை வீட்டுல போய் பாருங்க. இந்த 7 வாலிப பசங்களும் ஒரு பிசாசை துரத்தும் போது இந்த ஒரு பிசாசு பிடித்த ஆளு வந்து இந்த 7 பேர் மேலையும் பாஞ்சு அவனுக்கு துணியெல்லாம் கிழிச்சு, ஒண்ணு கூட உடம்புல கிடையாது, எல்லாத்தையும் கிழிச்சு காயமாக்கி. இந்த பாருங்க, 7 1 ஒரு சைடுல 7 பேரு, பிசாசு வந்து 1. இந்த 7 பேரும் சேர்ந்து அமுக்குனா கூட அமுக்கிடலாம். பாருங்க, ஒண்ணும் பண்ண முடியல. அப்போ என்ன நடந்தது? பைபிள் இருக்கு, காயம் பட்டவர்களாக, நிர்வாணிகளாக, அப்பா எங்களை விட்டா போதும்னு சொல்லி இந்த 7 பேரும் கதவை திறந்துட்டு ஓடிட்டான். இந்த காரியம் ஊரே தெரிஞ்சு போச்சு. அப்படிதான் இருக்கு, இந்த காரியம் ஊரே தெரிஞ்சு போச்சு. கேவாவின் புத்திரர் இப்படி போய் பவுல் மாதிரி பிசாசு துரத்த போய் என்ன நடந்தது? தோத்து போயிட்டானுங்க, இப்படி பாதிக்கப்பட்டானுங்கன்னு சொல்லி பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? இவ்விதமாய் கர்த்தருடைய நாமம் எபேசுவிலே மகிமைப்பட்டது. இப்படி எல்லாம் இருக்குதா? அவ பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே சாத்தானும் உங்களுடைய பெயரை அறிந்து கொள்ளும்படி தேவன் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். எல்லாம் ஒருத்தருக்கு ஆவி இல்ல, அனல் இல்லையே. உங்க பெயரை தான் பிசாசு பார்த்து நடுங்கும்படி ஆண்டவர் உங்க பெயரை பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு அதான் சொல்றோம், பேரை நான் என்ன செய்வேன்? பெரியவர்களுக்கு ஒத்ததால் மட்டும் இல்ல, நான் பெருமைக்குரியதாகவும் மாற்றுவேன். ஆண்டவர் பாருங்கய்யா, இந்த பூமியிலே நீங்க உங்க வாழ்க்கை முடிகிற வரையிலும் நீங்களும் உங்க சந்ததியும் பெருமைப்படுகிற உயர்ந்த
உயர்ந்த நாமத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிலையை உங்களுக்கு வைக்கிறார். ஆடு மேய்க்கிறவர்களாக அல்ல, ஆளுகிறவர்களாக. அநேகர் உங்களை கனப்படுத்தத்தக்கதான உயர்ந்த நிலையை தருகிறார். அடுத்த கடைசி குறிப்பும் அப்படிதான் இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பூமியிலே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உனக்கு கர்த்தர் அவருடைய நாமத்தை பெயரை சூட்டி இருக்கிற ஜனம்னு சொல்லி ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவார்கள். 29வது வசனத்தை வாசிங்க. 33-29 வாசிங்க. உபாகமம் 33-29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அந்த வரியை யார் சொல்றது? இந்த வசனத்தை யார் சொல்றது? வயதான காலத்திலே உபாகமம் எழுதப்படுகிறது மோசேயின் மூலமாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்டேட்டஸ் ஆவியிலே விளங்கி கொண்டவனாகத்தான் ஆனந்தமா சொல்றான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படின்னு எல்லாம் நெஞ்ச நிமித்தி உட்காருங்க பார்க்கலாம். ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நமக்கு விசேஷித்த நன்மை பரத்திலிருந்து வருகிறது. விசேஷித்த நடத்துதல் நம்முடைய தேவன் நமக்கு முன்னே எப்போது போகிறார். ஆகையினாலே நமக்கு எந்த பாதிப்பும் எதுவும் பாதிக்க முடியாது. ஆமா, நமக்கு விசேஷமான நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறபடினாலே சாத்தானும் நமக்கு தீமை செய்ய யோசனை தான் பண்ணுவான். கடைசியா உலகத்தில் இருக்கிற ஜனங்க கூட ஆமா பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 34வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தீனாளின் நிமித்தமா எமோரியருடைய பட்டண ஆண்கள் எல்லாம் சிமியோனும் லேவியும் வெட்டி கொன்னு போட்டான் பாருங்க. ஆம்பளைகள் எல்லாம் ஒரு பட்டணத்துல இருந்த ஆட்கள் எல்லாம் கொன்னுட்டாங்க. யாக்கோபு கூட பயந்துட்டான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு அடுத்தது போகும்போது அடுத்த 35வது அதிகாரத்துல எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? 4வது 5வது வசனம்னு நினைக்கிறேன். தேவனால் உண்டான பயங்கரம் அடுத்த கிராமம் பட்டணத்துல எல்லாம் உண்டானது. அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்ன பயம் உண்டானது? ஐயா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யாரும் என்ன பண்ண கூடாது? ஒண்ணும் பண்ணிர கூடாது. அப்பா, அவங்கிட்ட பொண்ணு கூட எடுக்க கூடாது, அந்த பிள்ளைகளை கூட பார்க்க கூடாது. சொல்லுங்க, அந்த குடும்பத்தை எதுவும் பண்ணிர கூடாது. அல்லேலூயா. இது இவங்க விளம்பரப்படுத்தல, கர்த்தரா உண்டாக்குனாராம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரா உண்டாக்குனார். பாருங்க, பவுலையும் சீலாவையும் ஜெயில தூக்கி போட்டாங்க பாருங்க. ஜெயில தூக்கி போட்டாங்க பாருங்க. கட்டு அவிழ்ந்து கதவு திறந்து வெளியில வந்தாலே பெரிய அதிசயம். தொழுமரத்துல கட்டி இருந்தாங்கல்ல, அந்த கட்டை எல்லாம் தானா கலண்டு ஏந்திரிச்சு வெளியில வந்தாலே என்ன, அது கதவெல்லாம் திறந்து பூட்டி இருந்ததெல்லாம் திறந்து வெளியில வந்தாலே போலீஸ்காரன்லாம் அதிர்ந்து போயிருவான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜெயிலையே அஸ்திவாரத்தையே போட்டு அசைச்சாராம். எல்லாம் குள்ளுங்குடுதான். கட்டடமே இல்லாம போற மாதிரி. கட்டடமே ஜெயிலே இல்லாம பாருங்க. ஆமா, ஹல்லேலூயா. பாருங்க, அநியாயமா உங்களுக்கு எதிரா வந்துச்சுன்னா அத்தனையும் அஸ்திவாரத்தையே போட்டு அசைக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய தேவன். காரணம், நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நெற்றியிலே ஆண்டவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல எந்த வல்லமையும் ஆமா எதுவும் செய்யவே முடியாது. நான் ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு சொல்லுகிறேன், எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே இருந்து வாசிங்க. நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி சீக்கிரம் நான் வாசிக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:5-7 வாசிங்க பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பினார். அடுத்த வசனம், அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இந்த வசனத்துக்கு எல்லாரும் புரியுதா? நீங்க ஒரு குடிசை வீட்டுல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, ஞானஸ்நானத்தின் மூலமா நாம அவரோட மரித்து அவரோட எழுந்து இருக்கிறோம். நாம் எல்லாரும் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாராம்? அவரோடு கூட உன்னதங்களில் வைத்திருக்கிறார். இது விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்முடைய ஸ்டேட்டஸை எங்க வச்சிருக்கிறாரு? ஆமா, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அவரோடு கூட இருக்கிறோம். அதனாலதான் சொன்னாரு, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். ஆமா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். நம்மள ஆண்டவர் அவருடைய பெயரை சூட்டி எங்க வச்சிருக்கிறாராம்? அவரோடு கூட வச்சிருக்கிறாராம். இப்ப எடுத்து வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் முதல் 3-4 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். எழுந்ததுண்டானால் மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள். பாருங்க, உங்க ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து
வந்திருக்கிறது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், பாருங்க இதெல்லாம் அழிச்சிருங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற, உங்களுடைய தகுதி வேற. உங்களை ஆண்டவர் மீட்டெடுத்து இந்த உலகத்துக்குரிய இம்மைக்குரிய மனிதர்களாக அல்ல, பாவ சிற்றின்பத்திலே சிக்கி கிடக்கிற மனிதர்களை போல அல்ல, அதிலிருந்தெல்லாம் மீட்டெடுத்து அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு, உட்கார பண்ணி இருக்கிறார். அதுல நீங்க வளர பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆவிக்குரிய பிரகாரமா எங்க இருக்கிறோம்? சரீரத்துல பூமியில இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமா நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா எல்லாம் யாரோட இருக்கிறது? கர்த்தரோடு இருக்கிறது, உன்னதத்தில் இருக்கிறது. சாத்தான் உங்களுக்கு ஒரு கெடுதலையும் செய்ய முடியாது.